இன்னைக்கு நாம இந்த சைனீஸ் டிராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ போன எபிசோட்ல நம்ம சேஷாவரத்தோட எபிசோட என் பண்ணுவோம். இனிமே என்ன ஆகுதுன்னு பாப்போம். சேஷா வந்து அந்த கவர்னரை பார்த்து, இனிமே இங்க எல்லாமே என்னோட கண்ட்ரோல் தான், இன்வெஸ்டிகேஷன் முடியற வரைக்கும் எவனும் இங்க இருந்து வெளியே போக கூடாது அப்படின்னு ஆர்டர் போட, உடனே அவன், நான் யார் தெரியுமா, அரசவை அதிகாரி, என் மேலேயே கை வைக்கிறியா, இத பத்தி நான் ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர. ஆனா நம்ம சேஷா யாரு, அவனுக்கு எல்லாம் பயப்படுவாளா? உடனே அவனை லாக் பண்றா. அப்ப கரெக்டா நம்ம போ அங்க வரா. ஹே போ, உனக்கு ஒண்ணும் ஆகலையே அப்படின்னு சேஷா கேட்க, எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன், இந்த தடியன் எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டான், அந்த சீக்ரெட் ஜெயிலு, அங்க நடத்துற ஆயுத கடத்தல் எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். உடனே அங்க இருக்கிற எல்லாரையும் அவங்க அரெஸ்ட் பண்ண, அதோட அந்த மைன்குள்ள இருக்கிற எல்லாரையும் நம்ம டீம் காப்பாத்திடுறாங்க. கட் பண்ண நம்ம போ இருக்காள, அவ வந்து நம்ம கமிஷனரை தான் தேடிக்கிட்டு இருக்கா. ஆனா எங்க தெரியும் அவன் கண்ணுலயே படல. இவ ரொம்ப பயந்து போயிடுறா. அப்ப பின்னாடி வந்து நிக்கிறான். டேய் உனக்கு ஒண்ணும் ஆகலையே அப்படின்னு நம்ம போ கேட்க, என்ன என் மேல உனக்கு இவ்வளவு அக்கறையா, அதை நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல, வளராதடா, என்னாலதான் இந்த பிரச்சனையில நீ மாட்டிக்கிட்ட, அதனாலதான் நான் ஃபீல் பண்ணேன், பரவாயில்ல அப்படியாவது என் மேல ஃபீல் பண்றியே அதுவே போதும், என்னடா பேசுற அப்படிங்கிற மாதிரி நம்ம போ கேட்க, காட் பண்ண நம்ம தலைவி வெளியே வர, அங்க நம்ம தலைவிக்காக நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் உன்னோட விசாரணையில குறுக்கிட வரல, ஆனா உனக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்கேன், நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா, அதெல்லாம் தேவையில்லை, நீங்க உங்க இடத்துக்கு திரும்ப போங்க அப்படின்னு நம்ம தலைவி மூஞ்சால அடிச்ச மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போக. ஆனா நம்ம தலைவா விடுவானா, நம்ம கல்யாணத்தை தான் நீ தள்ளி போட்டுட்ட, இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரோட டார்கெட்டும் ஒண்ணு தானே, சோ நம்ம சேர்ந்தே வேலை பார்க்கலாம், அதோட போவுக்கு நானும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு அவளை பிடிக்கும், அதோட போவனோட தங்கச்சி தானே, சோ என்னோட குழந்தைகளுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போ ஒரு பொண்ணுன்னு சொல்லாம சொல்லிட்டு போறான். நம்ம தலைவி அதை கேட்டு ஷாக் ஆகுறா. கட் பண்ணா ரெண்டு பேருமே அந்த கவர்னரை விசாரிக்கிறாங்க. உண்மையை சொல்லு, இதெல்லாம் நீ பண்ணியிருந்தாலும் மிலிட்டரியில உனக்கு ஆள் இல்லையே, அப்படி இருக்க இதை எப்படி நீ பண்ண, கண்டிப்பா உனக்கு பின்னாடி வேற ஒருத்தர் இருப்பான், அது யாருன்னு சொல்லு, இல்ல இதெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு அவன் தென்னாவட்டா பேச, நீங்க பாரு நீ பண்ண தப்புக்கு உன் குடும்பத்தையே கொண்டுருவாங்க, மரியாதையா உண்மையை சொல்லுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சேஷா கேட்க, ஆனந்த ஆளு எதுவும் சொல்ல மாட்டான். ரொம்ப தென்னாவட்டா நம்ம டீம் கிட்ட பேசுறான். அப்ப நம்ம டீமுக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைக்குது, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கன்னு தெரியுமா, ஆனா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு எதுவுமே உன் குடும்பத்துக்கு போகலையே, எல்லாமே யுஷாங்கிற ஒரு ஊருக்கு தான் போயிருக்கு. சோ நீ ஒரிஜினல் கவர்னர் கிடையாது தானே, உண்மையான கவர்னர் ஏற்கனவே செத்து போயிட்டாரு, சோ நீ ஒரு போலி தானே, சோ கவர்னரோட ஃபேமிலியை கொன்னா கூட நீ கவலைப்பட மாட்ட, ஆனா உன்னோட சொந்த குடும்பத்தை கொன்னா நீ கவலைப்படுவல அப்படிங்கிற மாதிரி நம்ம சேஷா மிரட்ட. உடனே அவன் உண்மையை கக்கிடுறான். அப்படி என்ன இருக்குன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி யாங் பிரபுன்னு ஒருத்த ஒரு வியாபாரி கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை வாங்கியிருக்கானா, ஆனா அந்த வியாபாரி அவரை பிளாக்மெயில் பண்ண பார்த்திருக்கானா, அதனால அந்த வியாபாரியை கொலை பிளான் பண்ணிருக்கான். ஆனா அந்த வியாபாரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் அந்த யாங் பிரபுவை கொலை பார்த்திருக்கான். அப்படின்னா நீ சொல்ற அதே ஆளுதான் எனக்கும் விஷயம் கொடுத்திருப்பான். இப்ப நம்ம டீம் என்ன பண்றாங்க, தப்பு பண்ண எல்லாரையும் கைது பண்ணிடுறாங்க, அதோட பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுத்து அவங்களுக்கு வேலையும் கொடுக்குறாங்க. நம்ம சேஷா வேற அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண, ஆனா அதே நேரத்துல நம்ம ஹீரோ இருக்கால, அவன் பாதிக்கப்பட்டவங்க மட்டும் கொடுக்கல, பாதிக்கப்படாத அந்த ஊர்ல கஷ்டப்படுற மக்களுக்கும் காசு கொடுத்து ஹெல்ப் பண்றான். அத நம்ம சேஷா பாக்குறா. அப்ப அவ கூட இருக்கிற அவளோட வேலைக்காரிங்க நம்ம தலைவனை பார்த்து புகழ்ந்து பேச, உடனே சேஷா அவங்கள பார்த்து, சான்ஸ் கிடைச்சா போதுமே, உடனே லீஸ்ட்ல புகழ்ந்து தலைவிங்க, உங்க ரெண்டு பேருக்கும் அவனை என் கூட சேர்த்து வைக்கிறதா வேலையா போச்சு, அப்படிலாம் இல்ல படசி, அவர் உண்மையிலே ரொம்ப நல்லவரு, அதனாலதான் நாங்க அப்படி சொன்னோம். கட் பண்ண இப்ப ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்ப நம்ம தலைவனோட வண்டி பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. இப்ப நைட் ஆனதுனால தலைவி ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றா. அப்ப ஸ்னோபால் வர தலைவி அதை ரசிச்சுட்டு இருக்கா. அப்ப நம்ம தலைவா அங்க வந்து எப்பவும் போல புரியாத மாதிரி ஒரு கவிதை போடுறான். அப்புறம் அவளை பார்த்து, இந்த கேஸ சால்வ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, நீ எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம சேஷா, ஒரு வேளை அதுல மட்டும் போ இன்வால்வ் ஆகாம இருந்திருந்தா நான் இந்த கேஸ்ல தலையிட்டு இருக்க மாட்டேன். ஓ அப்படியா, சரி விடு, நம்ம ரெண்டு பேரும் ஏன் ஒண்ணு சேர்ந்து வேலை செய்யக்கூடாது, உண்மையிலே உன்னோட மனசு என்ன கல்லா, என் கூட நீ சேர மாட்டியா அப்படிங்கிற மாதிரி தலைவன் கேட்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சேஷா சொல்ல, உடனே தலைவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. உடனே அவ பக்கத்துல நெருங்கி வர, இவ பயந்து போய் பின்னாடியே போறா. நீ என்ன ரொம்ப படுத்துட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோட்டை கலட்டி அவளுக்கு போத்தி விடுறான். இப்ப அடுத்த நாள் அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்ப, உடனே நம்ம தலைவன் வந்து, அந்த கவர்னரு என்கிட்ட எல்லா உண்மையே சொல்லிட்டான், அது யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா, அதை தெரிஞ்சுக்கணும்னா நீ என் கூட வா அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் சொல்லிட்டு அங்க இருந்து போக. கட் பண்ண நம்ம டாக்டரை காட்டுறாங்க. அவரு வந்து நம்ம போவை செக் பண்ணிட்டு, இங்க பாரு உனக்கு லைட் ஃபீவர் தான், இருந்தாலும் நான் சொல்றதை மட்டும் தான் நீ சாப்பிடணும், ஜில்லுனோ இல்ல காரமாவோ சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன டாக்டர் என்ன சாப்பிட வேணாம் சொல்றீங்க, என்னால சாப்பிடாமலாம் இருக்க முடியாது, ஏய் டாக்டர் சொல்றதை கேளு அப்படிங்கிற மாதிரி சேஷா சொல்ல, இந்த டாக்டர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, ரொம்ப அழகாவும் இருக்காரு, சரி டாக்டரை விடு, நம்ம கமிஷனரை பத்தி என்ன நினைக்கிற, கமிஷனரா
அவன் சரியான கல் நெஞ்சக்காரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம கமிஷனர் அங்க வந்து நிக்கிறாரு. அவ அப்படி சொன்னதும் நம்ம கமிஷனர் காண்டாகி அங்க இருந்து கிளம்பிடுறான். டேய் அவன் போயிட்டானா பாரு, போடா என்னாச்சுன்னு பாரு. இவனும் போயிட்டு திரும்பி வந்து அவரு உங்க மேல கோவமா இருக்காராம், அதனால நான் அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்பிட்டேன். கிஃப்டா? என்ன கிஃப்ட்? நீங்க ஒரு பாக்ஸ் இருந்தது இல்ல, அததான் கொடுத்தேன். அது ஏன்டா அவங்க கொடுத்த? அதுல பலகாரம் தானே இருந்தது, அதனாலதான் கொடுத்தேன். ஆனா இந்த பாக்ஸ்ல பலகாரம்லாம் இல்ல, வேற ஏதோ ஒண்ணு இருக்கு போல. அதே நேரத்துல நம்ம கமிஷனர் வந்து அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறான். அதை பார்த்து அவன் ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம போ ஓடி வந்து அந்த பாக்ஸ் அவங்க கிட்ட வாங்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. கட் பண்ணா நம்ம டாக்டர் வந்து நம்ம தலைவியா பாக்குறாரு. அப்ப நம்ம தலைவி கேக்குறா, ஏன் டாக்டர் உங்க ஃபேமிலியை விட்டுட்டு வந்துட்டீங்க? நான் என்னோட அம்மாவால தான் ஒரு டாக்டர் ஆனேனே, ஆனா அவங்களுக்கு ஒரு தப்பான மருந்தை கொடுத்து அவங்களை கொன்னுட்டாங்க. அதெல்லாம் பண்ணதே என்னோட அப்பா தான். ஏன் அவர் அப்படி பண்ணாரு? ஏன்னா அவர் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு. அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்னோட அம்மாவை கொன்னுட்டாங்க. அதனாலதான் நான் அவங்க கூட இருக்காம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். இதே நேரத்துல நம்ம டாக்டருக்கு நம்ம தலைவனோட விஷம் இருக்குல்ல, அந்த விஷத்தை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து இருக்கிற விஷயம் தெரிய வருது. ஆனா அந்த மருந்து வந்து அவனோட வீட்டுல தான் இருக்குன்னு தெரிய வருது. அதாவது அவனோட சொந்த வீட்டுல. உடனே நம்ம டாக்டர் வந்து அவனோட ஃபேமிலியை பாக்குறதுக்காக கிளம்புறான். ஆனா போகும்போது அவனோட ஆளு கிட்ட 3 நாளைக்குள்ள அவன் வரலன்னா நம்ம ஹீரோ கிட்டயோ ஹீரோனி கிட்டயோ இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கான். இப்ப அவன் போய் 3 நாள் ஆகியோ நம்ம டாக்டர் வரலன்னு அவனோட ஆளு நம்ம டீம் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்றான். இப்ப இதே நேரத்துல நம்ம தலைவி கிளம்ப ரெடியாக. அப்ப தலைவனோட ஆள் வந்து, இளவரசி நீங்க போய் அங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, இளவரசர் உங்க கூட இருக்காருன்னு சொல்லிருக்காரு. பாத்தீங்களா இளவரசர் எவ்வளவு நல்லவர்னு? கேப் கிடைச்சா போதுமே அவனை பாராட்டி தள்ளிடுவீங்க. சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டரோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா அங்க இருக்கிற வேலைக்காரி அவங்களை உள்ள விட மாட்டா. உடனே நம்ம தலைவி என்ன பண்றா, அவகிட்ட ஒரு பூனை இருக்கும்ல, அதை வேணும்னே கீழே விட்டு அதை பிடிக்கிற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள போறா. எல்லாருமே அந்த பூனையை தேடிட்டு உள்ள போகும்போது அப்ப அந்த வீட்டோட ஓனரமா அங்க வராங்க. அதாவது நம்ம டாக்டரோட சித்தி. இளவரசி எங்க வீட்டுல உங்களுக்கு என்ன வேலை? என்னோட பூனையை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதை தேடி தான் நான் இங்க வந்தேன். அப்ப டாக்டரோட அப்பாவும் அங்க வராரு. நீங்க பூனையை தேடி வந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்க காவலாளிகளை வர வச்சு நம்ம ஹீரோடைய சரவுண்ட் பண்ண. அப்ப நம்ம சேஷாவோட சேஃப்டிக்காக நம்ம ஹீரோ அவ கூட ஆளுங்களை அனுப்பியிருப்பான் போல. அவங்க வந்து டாக்டரோட அப்பாவை மடக்கி பிடிக்க, இங்க பாருங்க உங்ககிட்ட வெறும் 40 பேர் தான், ஆனா என்கிட்ட 500 பேர். பேசாம அமைதியா இருங்க, நான் எதுக்காக வந்தனோ அந்த வேலை முடிஞ்சதும் நான் கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவி சொல்ல, இங்க பாருமா அரசர் உனக்கு கொடுத்த பவரை நீ தப்பா யூஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்ல. அப்ப அந்த இடத்தோட போலீஸ்காரரு அங்க வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்க, உடனே தலைவி அவளோட பதக்கத்தை காணோம்னு சொல்றா. உன்னோட பதக்கம் எப்படி இங்க வந்திருக்கும்? அது எப்படி வந்திருக்கும்னா தேடுனா உங்களுக்கே தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வேற வழி இல்லாம எல்லா இடத்துலயும் சல்லடை போட்டு தேடுறாங்க. ஆனா எங்கேயுமே அந்த பதக்கம் கிடைக்கல. கடைசியா அவங்களோட முன்னோர் கோயிலுக்கு போக பாக்குறாங்க. ஆனா நம்ம டாக்டரோட அப்பா வந்து அதுக்குள்ள எல்லாம் போக கூடாதுன்னு தடுக்கிறாங்க. ஆனா நம்ம தலைவி அதெல்லாம் கேட்காம உள்ள போக, அங்க போனா அந்த இடத்துலதான் அந்த பதக்கம் இருக்கு. ஆக்சுவலா நம்ம தலைவி என்ன பண்ணிருக்கா, அந்த பூனையை அனுப்புற மாதிரி அவங்கள டைவர்ட் பண்ணி நம்ம மோயோ உள்ள அனுப்பி அந்த பதக்கத்தை உள்ள வச்சிருக்கா. அப்ப டாக்டரோட அப்பா வந்து தலைவி பண்ணத அரசர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, ஷேஷா நான் உன்னை நம்புறேன், இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ஆதாரம் இல்லாம பேசக்கூடாதுல. இவரோட வீட்டுலதான் அவரோட பையனை அடைச்சு வச்சிருக்கிறதா நீ சொல்ற, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி அரசர் கேட்க, அப்ப நம்ம தலைவர் இருக்கால அவன் டாக்டரோட அங்க வரான். ஆக்சுவலா என்ன ஆயிருக்குன்னா, அந்த முன்னோர் ஆளுக்குள்ள சீக்கிரம் டோடு இருந்திருக்கு. அது வழியாதான் நம்ம தலைவர் உள்ள போய் டாக்டரை காப்பாத்திருக்கான். அதே நேரத்துல நம்ம டாக்டர் எதுக்காக அடைச்சு வச்சிருக்காங்கன்னா, நம்ம லியோட மாமா இருக்காருல்ல, அவரோட உடம்புல ஒரு விஷயம் இருந்திருக்கு. அதாவது அந்த வியாபாரி கிட்ட யாங் பிரபுன்னு ஒருத்த மருந்து வாங்கினதா சொல்லிருப்பாருல, அது வேற யாரும் இல்ல, இவர் தான் தன்னோட பேரை மாத்திக்கிட்டு அந்த வியாபாரி கிட்ட மருந்து வாங்கியிருக்காரு போல. ஆனா அந்த வியாபாரியை கொல்ல பார்த்ததால அந்த வியாபாரி இவரு மேலேயே அந்த மருந்தை யூஸ் பண்ணிருக்கான். இப்ப இவருக்காக தான் நம்ம டாக்டர் அடைச்சு வச்சு அவரை காப்பாத்த பார்த்திருக்காங்க. ஆனா நம்ம தலைவர் வந்து அவர்கிட்ட இருந்து டாக்டரை காப்பாத்திருக்கான். அதோட நம்ம அரசர் முன்னாடி நிப்பாட்டிடுறான். இப்ப அரசர் வந்து டாக்டரோட அப்பாவுக்கு தண்டனை கொடுக்க, காட் பண்ண நம்ம டாக்டர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட நன்றி சொல்ல, டேய் இதுல என்னடா இருக்கு, நீ எப்பத்துல இருந்து என் கூட இருக்க, உனக்கு ஒண்ணுனா நான் வரமாட்டேனா, அதோட நான் எதுவும் பண்ணல, எல்லாத்தையும் பண்ணது சேஷா தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவர் சொல்ல, கட் பண்ணா பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. நம்ம அரசர் இருக்காருல, அவரு மகாராஜாவாகிறதுக்கு முன்னாடி நடந்த கதை இது. அதாவது உண்மையிலே இவர் வந்து அரசராக வேண்டிய ஆள் இல்ல, இவரோட அண்ணன் தான் அரசராக வேண்டிய ஆளு. இவரோட பேரு ஷியான், நம்ம அரசரோட அண்ணன். ஆனா வாழ்த்துக்கள், முன்சூ நகரத்தை நீங்க சூப்பரா மீட்டிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அண்ணங்கார வந்து இது என்னோட வெற்றி மட்டும் இல்ல, நம்ம வீரர்களோட வெற்றி, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த நாட்டை ஆளலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசமா சொல்றாரு. ஆனா நம்ம அரசர் இருக்காருல, இல்லனா என் அம்மா ஒரு சாதாரண வேலைக்காரி, நான் வேலைக்காரிக்கு பிறந்த பையன், என்னால எப்படி உங்களோட சேர்ந்து இந்த நாட்டை ஆள முடியும்? டேய் நான் உனக்கு எப்பவுமே அந்த மாதிரி பார்த்தது இல்ல, நீ என்னோட தம்பி தான், புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது எல்லாத்தையுமே நம்ம மகாராஜா நினைச்சு பாக்குறாரு. கட் பண்ணா நம்ம தலைவனும் தலைவியும் அந்த லியோட மாமாவை தான் போய் பாக்குறாங்க. இளவரசி உங்களை நான் குறைச்சி எடை போட்டுட்டேன், ஆனா நீங்க நோஞ்சா மாதிரி இருந்து
எங்க கண்ணுல விரலை விட்டு ஆட்டினீங்க. பயங்கரமான ஆளா இருக்கீங்க. என்ன பாராட்டுறது இருக்கட்டும், நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு விஷம் கொடுத்தது நீங்க தானா அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் டைரக்டாவே கேட்டுறான். அப்பதான் நம்ம மாமா ஒரு உண்மையை சொல்றாரு. இங்க பாருங்க, அந்த விஷத்தை வாங்கினது என்னவோ நான் தான். ஆனா ஒரு குழந்தைய கொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் கொடூரமானவ இல்ல. இப்ப என்ன யாருக்காக அந்த விஷத்தை வாங்கினீங்க? அது வேற யாருக்காகவும் இல்ல, உன்னோட அப்பாவுக்காக தான். என்ன சொல்றீங்க? என் அப்பா உங்களுக்காக எவ்வளவு பண்ணிருக்காரு, உங்ககிட்ட ரொம்ப நல்லதான நடந்துக்கிறாரு, அவரு எதுக்கு கொலை பாத்தீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கா சொல்றாங்க. அதாவது இந்த நாட்டுக்கு உண்மையிலேயே அரசரா வர வேண்டியவரு இவரு இல்லல, இவரோட அண்ணன் தானே. ஆக்சுவலா என்ன ஆயிருக்குன்னா, இவரோட அண்ணன் ஒரு போருக்கு போனப்ப எதிரங்க கிட்ட மாட்டிக்கிறாரு. அப்ப உதவிக்கு ஆர்மியை அனுப்ப சொல்லி சிக்னல் அனுப்பியிருப்பாரு. அப்ப இந்த மகாராஜா என்ன பண்ணிருப்பாரு, தலைநகரத்தோட கேட்ட மூணுதும் இல்லாம உதவிக்கும் ஆளுங்களை அனுப்பல. அதனால அன்னைக்கு அவர் இறந்து போயிருப்பாரு. சோ பிளான் பண்ணி மகாராஜா அவரோட அண்ணனையே கொண்டு இருக்காரு. நான் முன்னாள் பட்டத்து ராஜாவோட படை தளபதி, எங்க இளவரசரை கொன்னதுக்காக பழி வாங்க தான் நான் அந்த விஷத்தையே வாங்கினேன். ஆனா நான் வாங்கின விஷத்தை யாரோ திருடி உனக்கு கொடுத்துருக்காங்க. இங்க பாரு, நீ யாரு வேணா நம்பு, ஆனா உன் அப்பனை மட்டும் நம்பாத. அவனுக்கு அரியணை மட்டும் தான் முக்கியம். பெத்த பையன், சொந்த அண்ணனு யாரு மேலையும் அவனுக்கு பாசம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிடுறாரு. சோ எங்க சுத்தி வந்தாலும் எல்லாருமே நம்ம அரசர் மேலதான் பழி போடுறாங்க. சோ உண்மையிலே நம்ம அரசர் தான் நம்ம தலைவனுக்கு விஷம் கொடுத்திருப்பாரா? ஏன்னா சின்ன வயசுல அந்த விஷம் கலந்த அந்த பழத்தை ஊட்டி விட்டதே அவனோட அப்பா தான். ஆனா அதே நேரத்துல ஒரு நாள் வேட்டைக்கு போனப்ப இவன் ஒரு மிருகத்துக்கிட்ட மாட்டிப்பான். அப்ப அந்த மிருகத்தோட சண்டை போட்டு தன்னோட உசுர பணைய வச்சு நம்ம ஹீரோவை காப்பாத்திருப்பாரு. அப்படிப்பட்ட தன்னோட அப்பா இதை பண்ணிருக்க மாட்டாரு நம்ம தலைவன் நினைக்கிறான். கட் பண்ண நம்ம சேஷாவோட அப்பா இருக்காருல, அவரு ஒரு வழியா ஊருக்கு வந்துடுறாரு. ரொம்ப நாள் கழிச்சு பொண்ணை பார்த்ததும் கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுறாரு. ஆனா நம்ம தலைவி நம்ம ஹீரோவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரிஞ்சதும் அவரு கொஞ்சம் கடுப்பாக்குறாரு. உடனே நம்ம ஹீரோ எப்படிப்பட்டவனு தெரிஞ்சுக்க நம்ம ஹீரோ பார்க்க கிளம்புறாரு. நீ பார்க்க நோஞ்சா மாதிரியே இருக்க, என் பொண்ணெல்லாம் உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சால அடிச்ச மாதிரி நம்ம தலைவனை பார்த்து சொல்ல, ஆனா நம்ம தலைவன் கண்டுக்கவே இல்ல. இங்க பாருங்க மாமா, என்ன குறைச்சி இட போடாதீங்க, எனக்கும் சண்டை போட தெரியும். அப்படியா, நோஞ்சனான உனக்கு சண்டை போட தெரியுமா? உடனே அவரு நம்ம ஹீரோவை தொட்டு பார்க்க, அப்ப நம்ம ஹீரோட கையில ஷீப் அவர் வந்து ஓடுறத அவர் நோட் பண்றாரு. சரி, உனக்கு சண்டை போட தெரியும்னா எங்க அதை காட்டு, சீக்கிரமா நான் உங்களுக்கு காட்டுவேன். நானும் அதுக்காக வெயிட் பண்ணுவேன். கட் பண்ணதுனால நம்ம சேஷாவும் அவளோட அப்பாவும் சேஷாவோட தாத்தாவை பாக்குறதுக்காக போறாங்க. அங்க போனா நம்ம தலைவா ஏற்கனவே அங்க வந்திருக்கான் போல. அங்க வந்து தன்னோட மாமனாருக்கு சேஷாவோட சேர்ந்து சமைச்சு தரேன்னு சொல்ல, உடனே சேஷாவை கூப்பிட்டு போய் சமைச்சு கொடுக்குறான். அத நம்ம மாமா பார்த்து காண்டாகிறாரு. கட் பண்ண அதே நேரத்துல நம்ம பூவை கட்ட அவளை பார்க்க கமிஷனர் வராரு. கமிஷனர் உடனே நம்ம பூவை பார்த்து அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்ல, எனக்கும் உங்களை பிடிக்கும், அதாவது ஒரு ஃப்ரெண்டா பிடிக்கும். சரி நீ கிளம்பு, நான் சொல்ல வந்தது அது இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பூவை அவன் கட்டி பிடிக்க, என்ன பண்ற, என்ன விடு, நான் சொல்றதை கேளு, எனக்கு உன்னை பிடிக்கும், ஆனா இது நீ நினைக்கிற மாதிரி பிடிக்கும் இல்ல, நான் உன்னை விரும்புறேன். கமிஷனர் என்ன பேசுறீங்க, உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? நம்ம ரெண்டு பேரும் பசங்க. நிஜமாவா? நீ உண்மையிலே ஒரு பையனா? என்ன சொல்றீங்க? கவலைப்படாத, நீ யாருங்கிற விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அதோட நான் உன் மேல வச்சிருக்க ஃபீலிங்ஸ் உண்மையானது. நான் உன்னை காதலிக்கிறேன். கமிஷனர் கிட்ட வராதீங்க. உங்களுக்கு எப்படி இந்த உண்மை தெரியும்னு எனக்கு தெரியல, ஆனா நான் சொல்றேன், அதை நீங்க கேளுங்க. நான் என் அப்பாவோட ஒரே பையன், அப்படிதான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அதனால நான் எப்பவுமே அப்படிதான் இருப்பேன். நான் தான் சொல்றேன்ல, இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்ல மாட்டேன்னு. நான் சொல்றத தெளிவா கேளுங்க. நான் எப்பவுமே ஒரு பையனா மட்டும் தான் இருப்பேன், புரியுதுல்ல? சோ உங்க மனசுல ஏதாவது இருந்தா அதை அழிச்சிருங்க, இப்ப நீங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூ சொல்ல, உடனே கமிஷனர் வந்து, நீ என்ன வேணாலும் சொல்லு, எனக்கு உன் மேல இருக்கிற காதல் மாற போறது இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் நீ என் காதலை புரிஞ்சுக்கிட்டு என்ன தேடி வருவேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமிஷனர் அங்க இருந்து போக இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.